നമ്മുടെ ജീവിതം മുഴുവൻ സിനിമയാവുന്നു എപ്പോഴും പറയുന്ന കേൾക്കാറുണ്ട്. അപ്പം 2022 സെപ്റ്റംബറിലാണ് കാന്താര ഫസ്റ്റ് റിലീസാണ്. ഇപ്പം 3 വർഷമായി. ഈ പേഴ്സണലി, മെന്റലി, ഫിസിക്കലി എത്രത്തോളം അറ്റാച്ച്ഡ് ആ കാന്താരയായിട്ട്? அது அது கேட்டிங்கன்னா நம்ம இமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ இமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி, லைக் இட் இஸ் லைக் 5 years ரைட். நான் மொத்த டீம் நான் இவர் எல்லாருக்கும் ஒரு நாள் நைட்டு செகண்ட் லாக்டவுனில் கூப்பிட்டு அரவிந்துக்கு மகா இப்படி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு கூப்பிட்டு இருக்கு. இவனும் எக்ஸைட் ஆகிட்டான். ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணேன், அவரும் எக்ஸைட் ஆகி எல்லாரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. அங்கே ஃபோன்லேயே ஆல்மோஸ்ட் ½ hour பேசணும், அரை கண்டே மாதிரி மகா. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே நான் இமீடியட்லி ஒரு வீடியோ கால் பண்ணிட்டு ஒரு லொக்கேஷன் போனேன். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ட்ரீ ஃபாலிங் இடம். இதை பாரு, இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். அன்னைக்கு எக்ஸைட் ஆனது மொத்தம் 5 years போச்சு அவனுக்கு. ஸோ ஸோ எல்லாருக்குமே, நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே மொத்த ஃபேமிலியோட இப்போ எனக்கு என்னுடைய பசங்களை ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காந்தார்கள்லேருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. இந்த ஹோல் வேர்ல்டுக்கு நம்ம டிஸ்கனெக்டடாக கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ளே, ஃபாரஸ்ட்குள்ளே. அதான் அதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, லைட்ஸ் எல்லாம் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஊர்லேருந்து ஒரு ட்ரைபு சிட்டிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்டில் தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போ அவ்வளோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஃபார் த வெளியே என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்ப ஐ திங்க் இப்போவும் யாருக்குமே தூக்கம் இல்லை. நாங்கள் ஆல்மோஸ்ட் 3 months போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாருமே இவன் மட்டும் பெங்களா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. வேறு இண்டஸ்ட்ரியிலலாம் படம் பண்ணிகிட்டு இருக்கா, ஹைதராபாத்ல இங்கே எல்லாமே. நாங்கள் அரவிந்த் ஆகட்டும், சேட்டா ஆகட்டும், ராஜேட்டா, ரஜினீஷ் இப்போ ஸ்டுடியோவில் இருக்காங்க. அவர் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வரணும் இங்கே ப்ரொமோஷனுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஹோல் டீம் 48 hours அந்த மாதிரி எல்லாமே தூக்கம் இல்லாமல் கண்டினியூஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாருமே 1 week 10 days அந்த மாதிரி தூக்கம் தான் பண்ணுவேன்னு നിனைக்கிறேன். நான் എല്ലാവരും തൂങ്ങിടും മോസ്റ്റ്ലി. ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്നൊരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് പ്രശാലി ചെയ്ത, ക്രിക്ക് പാട്ടൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടർ தான் பண்ணது, அதே டைரக்டர் தான் பண்ணது. சேம் அந்த மாதிரி எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும், எனக்கு அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கேலில் நான் சேஞ்ச் ஆக முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் லைக் தட். சர்க்காரி எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஒரு படம். இப்போ காந்தாரா நீங்கள் இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு பார்ட் அது ஒரு ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஒரு ஸ்கேலில் வந்துருச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம், ஓகே. ஆனால் எனக்கு எப்போவுமே அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி பற்றி சொல்லணும், அதான் எனக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ். സാർ ഈ സിനിമ കാണാൻ വരുന്നവര് മദ്യപിക്കാൻ പാടില്ല, നോൺ വെജ് കഴിക്കാൻ പാടില്ല എന്നൊരു അഭിപ്രായം വന്നിരുന്നു. ചേട്ടാ, അതൊരു ഫേക്ക് ന്യൂസാ. அவனும் ஒருத்த போட்டது சோஷியல் மீடியா, அதை பத்தி நேஷனல் வைட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது எதுக்கு போட்டேன்னு தெரியல. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீம்ல, யாரா நீ என்னன்னு. அவன் தனியா காந்தார பருவன்னு ஒரு பேஜ் போட்டு அதுல ஒரு டிசைன், என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சிருக்கேன். அதுல இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நாங்க அதுக்கப்புறம் யார் இவன் என்ன பண்றான்னு அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் விட்டுட்டு இருக்காங்க எங்க சோஷியல் மீடியால. அது சும்மா ஃபேக் நியூஸ். அப்படி யார் சொல்லுவாங்க? எப்பவுமே ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அதை யாருக்குமே கொஸ்டின் பண்ற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்கள் யார் அதை கொஸ்டின் பண்ணுறது? நீங்கள் இப்படி பண்ணதான் அப்படின்னு யார்? நாங்கள் படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு கடவுளை பற்றி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல், ஒரு நேச்சர் ஒர்ஷிப்பிங் அது காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்கள் இங்கே பயாஸ்டாக ஏதோ இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. ஃபில்ம் ஒரு ரைட்டர்ஸ், ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம எப்பவுமே அதை பயாஸ்ட் ஆகக்கூடாது. நாங்கள் என்ன இருக்குது அது காமிக்கணும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களை தான், நீங்கள் தான் சொல்லணும். அதில் என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்கள் சொல்லணும். ஸோ நான் எப்பவுமே அது இப்படி இருந்தா அப்படின்னு நான் எப்பவுமே அது ஒத்திக்க மாட்டேன். அது ஒரு ஃபேக் நியூஸ். സാർ ഒരു ഫിക്ഷൻ മൂവിയിൽ മിത്താടി എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു ഡിഫറെന്റ് കോംബോയാണ്. അപ്പോൾ അത് വളരെ ഡേഞ്ചറസ് ആയ കോംബോയാണ്. കാരണം ഓഡിയൻസ് എങ്ങനെ അത് എടുക്കും എന്നുള്ള ഒരു റിലീജിയൻസ് മിത്ത് എപ്പോഴും ഓഡിയൻസിന് കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു സിനിമകളാണ്. അപ്പം ഇങ്ങനെ ഒരു സിനിമ കാന്താര ഫണ്ണ് ഓഡിയൻസ് വലിയ റെസ്പോൺസിബിൾ എടുത്തു. അപ്പം അങ്ങനെ ഒരു മിത്തോളജിക്കൽ ബിലീഫ് ഉള്ളപ്പം
ഇങ്ങനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പോൾ എത്രത്തോളം റിസ്ക് ഉണ്ടായിരുന്നു മൈൻഡിൽ? டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கும். ஒரு மைத்தாலஜி கனெக்ஷன். நம்ம வந்து இந்த ஃபோக்லோர் பேசிக்கலி நான் வந்து ஃபோக்லோர் இந்த இந்த ட்ரைபல் வர்ஷிப்பிங், நம்ம நேச்சர் வர்ஷிப்பிங், அது மனுஷனுக்கும் நேச்சருக்கு இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரி சொல்லும்போது டெஃபினெட்லி ரிஸ்க். என்னென்னா ஸ்டோரியே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கணும். ஒரு 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 ஸ்க்ரீன் பிளேட்டோ ஒரு ஸ்டோரியில் வந்து அதை நம்ம ஸ்மூத்தாக கொண்டு வந்து நல்ல பேக்கேஜிங்கில், ஸோ ஆடியன்ஸை வந்து என்டர்டைன் பண்ணிவிட்டு அவர் என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த 2.5 hours அவர் கொடுக்குற மணி டைம் எல்லாரும் வேல்யூ பண்ணிவிட்டு அவரை என்டர்டைன் பண்ணணும். சேம் டைம் ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். அதில் நம்ம என்ன சொல்ல போயிருக்கோம் அது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ டஃப் ஜாப். ஆனால் ஒரு நல்ல டீம் இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டு எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து நம்ம டீம்லேயே நம்ம ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணோன்னா அங்கேயே ஒரு 10 கொஷின் வந்துடும். ஸோ ஒரு 15 times மோஸ்ட்லி அரவிந்துக்கு, இப்போ பிரகதி என் பொண்டாட்டிக்கு, நம்ம ப்ரொடியூசருக்கு, எல்லாருக்குமே நானும் என்னுடைய ரைட்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும், நரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்டால் அந்த கொஸ்டினில் வந்து எங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னு, அது ஒரு சால்வ் ஆகலைன்னு தான் ஒரு இது வரும். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து அப்ரோச் அப்படியே இருக்கும். பங்களாதேஷ். தேங்க்யூ.